ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னிலேருந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சிருக்குது. ஆடி மாதத்தில் திருவாடிப்பூரம் வரும். அவள் திருவாடிப்பூரம் ஆண்டாளுடைய பிறந்த தினம். ஆண்டாள் திருப்பாவை அப்படின்னு ஒரு பாசுர தொகுப்பும், அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஒரு 143 பாசுரங்கள் கொண்ட ஒரு தொகுப்பும் அவள் அருளி செய்திருக்கிறார். அந்த திருப்பாவை வேதத்துக்கு வித்தாகும். வேதத்தில் என்னெல்லாம் கருத்துகள் சொல்லியிருக்கோ, அது எப்படியெல்லாம் சிறப்பு பண்ணியிருக்குதோ, அதில் இருக்கிற எல்லா கருத்தும் இந்த திருப்பாவையில் இருக்கிற 30 பாசுரங்களிலும் உண்டு. அப்புறம் இந்த திருப்பாவை என்பது நித்திய அனுசந்தானம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்று சொன்னால், திருமாலடியார்கள் அனைவரும் ஒரு நாளில் சில முக்கியமான பாசுரங்களெல்லாம் சொல்லணும். அதில் நம்மாழ்வார் பாசுரம் இருக்கும், அப்புறம் இந்த திருப்பாவை உண்டு, திருப்பல்லாண்டு உண்டு, திருப்பள்ளி எழுச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு 500 பாசுரத்துக்கு மேலே சொல்லக்கூடியதற்கு நித்தியானுசந்தானம்ன்ற அந்த ஒரு தொகுப்பில் இது எல்லாமே கிடைக்கும். அந்த நித்தியானுசந்தானத்தில் இந்த 30 பாசுரங்கள் திருப்பாவையும் தினமும் சொல்லுவதற்கு ஏற்றது. இதில் ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு கிரமம் வச்சுட்டு எல்லாரும் திருப்பாவையை சொல்லுவாள். அந்த அடிப்படையில் நம்மளும் தினமும் திருப்பாவை சொல்லலாம். 2 பாசுரமாவது சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் சொல்லி தினமும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கிறது அத்தியாவசியமானது. அதனால் அந்த கண்ணோட்டத்திலையும் ஆடி மாதத்தில் நம்ம திருப்பாவையை அனுசந்திக்கலாம். திருப்பாவையில் இருக்கிற அந்த பாசுரத்துக்கு பொருள், அதற்கு சுவாபதேசார்த்தம், ஆழ்வார்களையும் ஒரு பாசுரத்திலையும் ஆழ்வார்களை எந்த அளவுக்கு அதில் தொடர்பு படுத்தி அந்த விஷயங்களை ஒரு ஆழ்வாரை எழுப்புற மாதிரியும் அந்த பாசுரத்துக்கு நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி முதல்ல திருப்பாவை தனியன்களைய சிறப்பாக பார்க்கலாம். சரியா? முதல்ல ஆண்டாளுடைய தனியன், அது ஸ்ரீ பராசர பட்டர் அருள் செய்தது. நீளா துங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரத் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாவலாத் கிருஷ்ணபும்தே கோதாதஸ்யை நமைதவிதம் பூய ஏவாஸ்து பூயः. நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாவலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயற் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. அன்னவயற் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதிக்கென்ற விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த 3 பாசுரங்களுக்கும் அர்த்தத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.